எடுத்தார்கள், சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கடந்து சென்ற பெருமானார் அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸாத், இன்பங்களை என்னை ஜனாசா குளிப்பாட்டுறாங்க, என்னை 4 பேர் தூக்கிட்டு போறாங்க, என்னை கபர்ஸ்தான்ல அடக்கம் பண்றாங்க. இவ்வாறு மௌத்தை நினைவு கூறுவது. ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لمثل هذا فليعمل العاملون. ومر النبي صلى الله عليه وسلم بقوم من الأنصار يضحكون وقال أكثروا ذكر هازم اللذات. وقال أيضا لم يذكر أحد فيه أسعة من العيش إلا ضيقه عليه أو كما قال عليه الصلاة والسلام صدق الله المولانا العظيم. கண்ணியத்திற்கும் இறை பொருத்தத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய விசேஷமான அருள், அவனுடைய கிருபை, அவனுடைய அன்பு நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழியை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், இமாம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த ஜும்மாவின் வருகையை, ஜும்மாவை கபூல் செய்து கொள்வானாக. மருத்துவமனை செலவுகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. உலகெங்கிலும் ஆளுகின்ற அனைத்து இஸ்லாமிய மக்களுடைய உயிர், பொருள், கண்ணியம் அனைத்தையும் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக என்ற நல்ல துஆக்களுடன் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மேலான சங்கையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித வாழ்க்கையின் சீர்திருத்தத்திற்காக, மனித வாழ்க்கை மேம்பாட்டிற்காக வேண்டி மனிதன் மனிதனாக, மனிதன் புனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் மனிதனுக்கு செய்த உபதேசங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் அதை வலியுறுத்தி பேசுகிறார்கள். 2 உபதேசம். ஒன்று பேசும் உபதேசம் அல் குர்ஆனுல் கரீம், மற்றொன்று மௌனமாக செய்கின்ற உபதேசம், அதுதான் மரண உபதேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலும் மௌத்துடைய நினைவை சார்ந்து, மௌத்தை நினைவுபடுத்தாத நேரங்கள், காலங்கள் கிடையாது. எல்லா நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நினைவு கூறுவார்கள், மௌத்தை நினைவுபடுத்துவார்கள். இன்று பொதுவாக உலகில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பிடிக்காத ஒரு வார்த்தை, அதிலும் குறிப்பாக சந்தோஷமான நிகழ்வுகளிலே இந்த வார்த்தையை நாம் பேசிவிட்டால் மிக பெரும் குற்றமாக உலகத்தில் நினைக்கப்படுகிறது. மேலான சங்கையானவர்களே, நிக்காவை விட ஒரு சிறப்பான, ஒரு சந்தோஷமான மஜ்லிஸ் உலகில் எதுவும் இருக்க முடியாது. உலகத்தில் திருமணத்தை போன்ற ஒரு மன மகிழ்வான ஒரு நிகழ்வு என்பது உலகம் உதாரணம் காட்ட முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்விலும் கூட அந்த திருமணத்துடைய சந்தர்ப்பத்தில் அந்த குத்பாவில் ஓதுகின்ற 3 வசனங்களில் ஒன்று மௌத்தை நினைவு கூறுவதை பற்றி. அதில் ஒரு வசனம் வருகிறது, நிக்காவுடைய குத்பாவில் ஓதுகின்ற வசனங்களில் ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி, ஓ ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை
எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் மௌத்தை நினைவு கூறும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மௌத்தை நினைவு கூர்ந்து இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி கோத்திரத்தை சார்ந்த ஒரு கபீலா, அன்சாரி கபீலா, அந்த கௌம் அவர்களை கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரிவாயத் செய்றாங்க, யத்ஹகூன், அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தாங்க, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸாத், இன்பங்களை முறிக்கக்கூடிய மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்சாரியுடைய ஒரு கூட்டம் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிரிச்சுக்கிட்டு இருந்த கூட்டத்தை கடந்து சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற வார்த்தை, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸாத், இன்பங்களை முறிக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். மேலான கண்ணியத்தில் கூறியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாப் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, மரணத்தை அதிகமாக நினைவு கூறுவதன் மூலமாக மனித வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறது? மனிதன் மௌத்தை நினைப்பதால், மரணத்தை நினைப்பதால் என்ன லாபம் கிடைக்க போகிறது? ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீனில் 3 விதமான பிரயோஜனங்களை குறித்து பேசுகிறார்கள். ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யார் மௌத்தை தினசரி அதிகமாக நினைத்துக் கொண்டே இருப்பார்களோ, மரணத்தை நினைவு கூறுவார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளை நீக்குகிறான். ஹஜ்ரத் இமாம் கஸாலி சொல்றாங்க, முதல் பிரயோஜனம், மௌத்தை நம்ம நினைக்கணும், நம்ம மௌத்தாகிருவோம். எத்தனையோ ஜனாசாக்களை நம்ம கையால தஃபன் செய்கிற பொழுது நமக்கு நினைவில் வருவதில்லை, நாமும் ஒரு நாள் இங்கே வந்து அடங்க வேண்டியது இருக்கிறது என்ற சிந்தனை வருவதில்லை. ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுடைய வார்த்தைக்கு அன்சாரி கோத்திரத்தார்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கடந்து சென்ற பெருமானார், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸாத், இன்பங்களை முறிக்கக்கூடிய மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தைக்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார் மௌத்தை நினைவு கூறுவார்களோ 3 பிரயோஜனங்கள். முதல் பிரயோஜனம், அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடி அகற்றப்படும். இரண்டாவது, மன நிம்மதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். இமாம் கஸாலி சொல்றாங்க, மூன்றாவது பிரயோஜனம், அவர் எவ்வளவு சம்பாதிக்கின்றார்களோ, அவருக்கு எவ்வளவு வருமானம் இருக்கிறதோ, அதில் அல்லாஹ் போதும் என்ற எண்ணத்தை உண்டாக்கி விடுவான். அதில் சொல்றாங்க, இன்னைக்கு நமக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, வணக்க வழிபாடுகளில் ஓர்மைகள் இல்லை, மனசுக்கு நிம்மதி இல்லை, மனசுல நிம்மதி இல்லை, ஒரே கஷ்டம். மேலாண்மையத்திற்கு காரணம் என்ன? நாம் மௌத்தை மறந்து வாழ்வதுதான் அடிப்படை காரணம். நாம் மரணமாகி விடுவோம், நமது வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல பெருமானாரை குறித்து பேசுகிற பொழுது அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் குல்த், நபியே உங்களுக்கு முன் யாருக்கும் இந்த உலகத்தை நாம் நிரந்தரமாக்கி தரவில்லை. அஃப இம்மித்த வஹுமுல் காலிதூன், நீங்கள் மரணித்து அவர்கள் மட்டும் நிரந்தரமாக இருந்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? அல்லாஹ் பெருமானாரை குறித்து பேசுகிறான், வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் குல்த், நபியே உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் நிரந்தரத்தை நாம் ஆக்கவில்லை. அஃப இம்மித்த வஹுமுல் காலிதூன், நீங்கள் மட்டும் மரணித்து அவர்கள் நிரந்தரமாக இந்த பூமியில் தங்கி விடுவார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். மேலான சங்கியானவர்களே, நாம் இன்னக மையித்துன், அல்லாஹ் பெருமானாரை பார்த்து குர்ஆனில் சொல்றான், ஒமாலிய லா ஜுஸ் முடிகின்ற கடைசி வசனம், இன்னக மையித்துன், நபியே தும் பி மர்னே வாலோ மே சே ஹை, நீங்களும் மரணிப்பவர்களில் இருக்கின்றீர்கள். எனவே மௌத்தை நினைவு கூறுவதால் வணக்க வழிபாடுகளில் ஓர்மை கிடைக்கிறது, நாம் சம்பாதிக்கின்ற வருமானம் போதும் என்ற நிலை ஏற்படுகிறது, நம் வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள் நீக்கப்படுகிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி கிதாபில் எழுதுறாங்க, யார் அதிகமாக மரணத்தை நினைப்பார்களோ, நான் மௌத்தாகிட்டேன், என்னை ஜனாசா குளிப்பாட்டுறாங்க, என்னை 4 பேர் தூக்கிட்டு போறாங்க, என்னை கபர்ஸ்தானில் அடக்கம் பண்றாங்க, இவ்வாறு மௌத்தை நினைவு கூறுவது. மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, அன்சாரி கபீலா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸாத், இன்பங்களை முறிக்கக்கூடிய மரணத்தை அதிக
அதிகமாக நினைவு கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, லம் யذ்குரு அஹதுன் ஃபீஹி உஸ்அத்தும் மினல் ஐஷ் இல்லா ضيقஹு அலைஹி. மௌத்தை நினைவு கூறுவதால் இரண்டு விதமான செய்தி, இரண்டையும் பெருமானார் பேசுகிறார்கள். மௌத்தை நினைவு கூறுவதால் யார் சிரமத்தில் இருக்கிறார்களோ, யார் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு லேசாயிரும். யார் சுகபோகமான வாழ்க்கை வாழுகிறார்களோ, காரு, பங்களா, வசதி வாய்ப்பு, வேலையாட்கள், 1000 பணிவிடை செய்யக்கூடியவர்கள், யார் மிகுந்த வசதி வாய்ப்பில் இருக்கிறார்களோ, இரண்டு செய்திகளை பெருமானார் ஹதீஸ்ல சொல்றாங்க. மௌத்தை வசதி வாய்ப்பில் இருப்பவர்கள் நினைவு கூறுவதால் வாழ்க்கை தங்கி ஹோ ஜாத்தி ஹை, வாழ்க்கை நெருக்கடியாகி விடுகிறது. நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பவர் மௌத்தை நினைச்சா பொசுக்குன்னு ஆயிரும், அப்படி கஷ்டமாயிரும் அவருக்கு வாழ்க்கையில. நல்லா இருக்கிறார், 1000 2000 ஊழியர்கள் வேலை செய்வதற்கு பணிவிடை ஆட்கள் மட்டும் 1000 2000 பேர், காரு பங்களா வசதி வாய்ப்போடு வாழுகிறவர்கள் மௌத்தை நினைவு கூறுவதால் வாழ்க்கை நெருக்கடியாகிவிடும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யذ்குரு அஹதுன் ஃபீஹி உஸ்அத்தும் மினல் ஐஷ் இல்லா ضيقஹு அலைஹி. வசதி வாய்ப்போடு சுகபோகங்களோடு உலகில் வாழ்பவன் மௌத்தை நினைவு கூறுவதால் அவன் வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறது. நெருக்கடியில் இருப்பவர் கஷ்டத்தில் இருக்கிறார், சிரமத்தில் இருக்கிறார், ஆக மிகுந்த கஷ்டம். மௌத்தை அவர் நினைவு கூறுவதால் மௌத்தை நினைத்தால் அதை விட இது ஒரு பெரிய கஷ்டமாகவே இல்லை. இரண்டு நிலையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யார் நெருக்கடியில் இருக்கிறார்களோ மரணத்தை நினைவு கூறுவதால் அவர்கள் வாழ்க்கை இன்பமாகி விடுகிறது. இன்பத்தில் இருப்பவர்கள் மௌத்தை நினைவு கூறுவதால் வாழ்க்கை துன்பமாகி விடுகிறது. இரண்டு கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். ஒரு பரா இப்னு ஆசிம் சஹாபி ஒரு கபரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்கின்ற நேரத்தில் அடக்கம் செய்துவிட்டு அங்கே உட்கார்ந்து ஒரு குச்சியை வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பூமியில் இப்படி குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பர்ரா இப்னு ஆசிம் ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மௌத்தை அடக்கம் செய்து விட்டு அந்த இடத்துல மௌத்தை அந்த கபரஸ்தான்லயே உட்கார்ந்து ஒரு குச்சி வச்சு இப்படி மண்ணை லேசா இப்படி தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமாக யோசிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரமா யோசிச்சிருக்காங்க. பர்ரா இப்னு ஆசிம் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த நேரம் யோசிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, லி மிஸ்லி ஹாதல் யௌம் ஃபஇது, இந்த நாட்களுக்காக வேண்டி நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். லி மிஸ்லி ஹாதல் யௌமி ஃபஇது, நீங்கள் இந்த நாளுக்காக வேண்டி தயார் செய்து கொள்ளுங்கள். தலையை தூக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாளுக்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தூங்குவாங்க. தூங்கிட்டு மிகுந்தமான மூன்றில் கடைசி பகுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுகுருல்லாஹ் ஜாஅல் மௌத் பிமா ஃபீ, உதுகுருல்லாஹ் ஜாஅல் மௌத் பிமா ஃபீ, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், நிச்சயமாக மௌத் உங்களுக்கு வந்தே தீரும், மௌத் வந்தே தீரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல எந்திரிச்சாங்கன்னு சொன்னா இது மாதிரியான வாசகம் இரவு கடந்துரும். மூணுல கடைசி பகுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழிக்கிற பொழுது சொல்ற வார்த்தை, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், நெருக்கடி தரக்கூடிய நீ உலகை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய மௌத் உங்களுக்கு வந்தே தீரும். உதுகுருல்லாஹ் ஜாஅல் மௌத் பிமா ஃபீ. இன்னைக்கு நம்ம பார்க்குற உலகத்துல கபரஸ்தானுக்கு போனோம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் கபர் ஜியாரத் செய்றோம், கபரை ஜியாரத் செய்றோம், நம்ம மூதாதையர்களுக்காக வேண்டி நம்மளுடைய அமல்களை எத்தி வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம், செய்ய வேண்டிய அமல். ஆனால் மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு முன்பதாக நாம் படிப்பினை பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உங்களில் மிக சிறந்த அறிவாளி, மிக சிறந்த புத்திசாலி யார் என்றால், தன்னை விளங்கி தன் மௌத்துக்கு பிறகு உண்டான தயாரிப்பு ஏற்பாடு யார் செய்கிறார்களோ அவர் மிக சிறந்த அறிவாளி, மிக உயர்ந்த அறிவாளி. கபரஸ்தானுக்கு போறோம், ஜியாரத் செய்றோம், சூறாக்களை ஓதுறோம், நம்மளுடைய அமல்கள் என்ன இருக்கிறதோ மூதாதையர்களுக்கு முன்னோர்களுக்கு எத்தி வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் நாம மௌத்தா போனவங்க லிஸ்ட்ல நம்மளை தசவுர் செய்யறது இல்லை, நம்மளை எண்ணிக்கொள்றது இல்லை. நாமளும் இப்படித்தான் மௌத்தா போவோம் அப்படின்னு தெரியறது இல்லை நமக்கு. மேலான கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபரஸ்தானுக்கு சென்றார், மையவாடிக்கு சென்றார், அடக்கஸ்தலம் செய்யும் இடத்திற்கு சென்றார். பெருமானார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
கடுமையான இருள். கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லை அப்படின்னா கசங்குது, இருக்க முடியல, பயங்கர கஷ்டம். அதுலேயும் குளிர்காலத்தில் மோதினார சில பேர் ஃபேனை போடுங்கிறாங்க, சில பேர் ஃபேனை போடாதங்கிறாங்க. அதுலேயும் குளிர்காலத்தில் சில பேர் குளிருது ஃபேன் ஆஃப் பண்ண, சில பேர் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியா ஃபேனை 2 ஃபேனை போடு. சில ஃபேன் எந்த வீட்டில் யூபிஎஸ் இல்லாமல் இருக்கு, கரண்ட் போயிடுச்சுன்னா யூபிஎஸ் ஜென்ரேட்டர். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கபரஸ்தானுக்கு சென்றால் அப்போ ஹஜ்ரத் அலி சொல்லக்கூடிய வார்த்தை, யா அஹ்லல் துல்மா, ஓ இருளில் வசிப்பவர்களே, யா அஹ்லல் வஹ்ஷா, யா அஹ்லல் வஹ்ஷா, கடுமையான விரக்தியில் நெருக்கடியில் வாழ்பவர்களே. கடுமையான நெருக்கடி. இங்க ரூம் பத்தலன்னு சொல்லி 10க்கு 10 உள்ள ரூம், பெரிய ஹால், 2 பெட்டு, ஒரு பெட்டில் 4 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு. ரூம் பத்தல, ஒரு ரூம் பத்தல, 2வது ரூம், 2வது ரூம் பத்தல, 3வது ரூம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கபரஸ்தான் போன சொல்ற வார்த்தை, இருளில் இருப்பவர்களே, கடுமையான நெருக்கடியான அறையில் வாழ்பவர்களே. நெருக்கடியான அறை, யா அஹ்லல் வஹ்ஷா, கடுமையான நெருக்கடியில் வாழ்பவர்களே. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கபரஸ்தானுக்கு சென்றால் இந்த வார்த்தைகளை சொல்வார்கள் என்று முஹத்திஸீன்கள் பதிவு செய்கிறார்கள். யா அஹ்லல் வஹ்தா, தனிமையில் இருப்பவர்களே. இன்னைக்கு சொந்த வீட்டிலேயே ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துல படுத்தா தூக்கம் வராது. சொந்த வீட்லயே, அதுலயும் தனியா படுத்தா தூக்கம் வராது. நல்லா மிக தெளிவாக பேசணும்னா, திருமணமானவர்கள் மனைவியை விட்டு பிரிஞ்சு படுக்கவே முடியாது. எங்கேயாவது சஃபர்ல பிரயாணத்தில் போயிட்டா, அதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அதாப், பிரயாணம் இருக்கு அது அதாபுடைய ஒரு துண்டுன்னு சொன்னாங்க. வயதாயிருந்தாலும் துணையோடு உறக்கும் இன்பம் இருக்குது, அது இழக்க நேரிடாது, யாராலும் இழக்க முடியாது. தனிமை. ஹஜ்ரத் அலி சொன்னா, கபரஸ்தானுக்கு போகிற பொழுது பெருமாள் ஹஜ்ரத் அலி சொல்றாங்க, யா அஹ்லல் வஹ்தா, தனிமையில் இருப்பவர்களே, யாரும் அல்ல அங்கு, ந பச்சா ந பீவி ந தோஸ்த், கோய் நஹி ரஹேகா, அகேலா தனே தன்ஹா, தனிமை. இருளில் இருப்பவர்களே, நெருக்கடியான வீட்டில் இருப்பவர்களே, தனிமையில் இருப்பவர்களே. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், தனிமையில் இருப்பவர்களே. மேலான கண்ணியத்திற்குரிய உலகத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் உண்டாகுது, கொத்து கொத்தா மௌத்தாகிறாங்க, தீ விபத்து, கொத்து கொத்தா மௌத்தாகிறாங்க. உலகத்தில் நீங்கள் எந்த காரியத்தை, எந்த அசம்பாவிதத்தை பார்த்து பயப்படுகிறீர்களோ, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, வமா ரஅய்து மன்தரன் கத்து இல்லா வல் கபரு அஃதலு மின். உலகத்தில் நடக்கக்கூடிய தீ விபத்து, நிலநடுக்கம், ஆக்சிடென்ட், எதுல நீங்க கொத்து கொத்தா மனிதர்கள் மரணிப்பதை கண்டு பயப்படுகிறீர்களோ, அஞ்சுகிறீர்களோ, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ரஅய்து கத்தன் இல்லா வல் கபரு அஃதலு மின். நீங்கள் உலகத்தில் பார்க்கக்கூடிய அசம்பாவிதத்தை விட மண்ணறையில் நடக்கும் காட்சி இருக்கிறது, இதை விட மிக கடுமையானது சொன்னாங்க. கபர்ல நடக்கக்கூடிய செய்தி இருக்கிறது, பெருமாள் சொல்றாங்க, வமா ரஅய்து கத்து, உலகத்தில் நீங்கள் கண்டிருக்கவே முடியாது, கபரில் நடப்பது இதை விட மிக பயங்கரமானது, மிக கொடுமையானது. உலகத்தில் தீ விபத்து, நிலநடுக்கம், பூகம்பம், ஆக்சிடென்ட், எத்தனை அசம்பாவிதத்தை பார்த்து உங்கள் உள்ளங்கள் நடுங்குகிறதோ, பயப்படுறீங்களோ, ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்றாங்க, வமா ரஅய்து மன்தரன் கத்து, எந்த ஒரு காட்சியும் இது போன்று இருக்க முடியாது, வல் கபரு அஃதலு மின்ஹு, கபரில் நடப்பது இதை விட மிக கடுமையானது, கொடுமையானது, மிக கடுமையானது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, அவ்வலு மனாசிலில் ஆகிரஹ், ஆகிரத்துடைய ஆரம்ப படித்தரங்களில், முதல் படித்தரங்களில், ஃபஇன் நஜா மின்ஹு, யார் மன்னரை வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார்களோ, ஃபமா பஅதஹு ஐஸரு மின்ஹு, அதற்கு பிறகு உள்ள எல்லா கட்டங்களிலும் வெற்றி அடைந்து விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலு மனாசிலில் ஆகிரஹ், ஆகிரத்துடைய மன்சிகளில் முதன்மையானது, ஃபஇன் நஜா மின்ஹு, அதில் ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டார், ஃபமா பஅதஹு ஐஸரு மின்ஹு, அதற்கு பிறகு எல்லா கட்டங்களிலும் அவர் வெற்றி அடைந்து விடுவார். இல்லம் யன்ஜு மின்ஹு ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு, அதில் வெற்றி பெறவில்லை, மன்னரை வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு மிக பெரும் தோல்வியாகி விட்டது, நஷ்டமடைந்து விட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா நிலைகளும் ஆக பெரும் கஷ்டமுடையதாக இருக்கும். ஹஜ்ரத் அபூ தர்தா சஹாபாக்கள், அல்லாஹு அக்பர், ஹஜ்ரத் அபூ தர்தா சஹாபி மௌத்தானவர்களை எடுத்து செல்கிற பொழுது அபூ தர்தா சொல்வார்களாம், அந்த இடத்தில் நானாக இருந்திருக்க கூடாதா? நம்ம நினைப்போமா? நான் பேசுறேன்னு நான் நினைப்பேனா? ஜனாசா போகிறது,
ஹஜ்ரத் அபூ தர்தா சொல்றாங்க, அந்த இடத்துல மௌத்தா போகக்கூடிய அந்த மனிதன் நானாக இருக்கக்கூடாதா? அவங்க மனைவி உம்மு தர்தா சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி வாசகம் சொல்றீங்க? அப்போ அபூ தர்தா சஹாபி சொல்றாங்க, ஃபித்னாவுடைய காலத்தில் இருக்கிறோம், அவர் ஈமானோடு சலாமத்தா போய் சேர்ந்துட்டார். காலையில் மூமினாக இருக்கிறார் மனிதன், மாலையில் காபிராகி விடுகிறான். மாலையில் மூமினாக இருந்தால் காலையில் காபிராகி விடுகிறான். ஃபித்னாக்கள் நிறைந்த உலகம், அவர் ஈமானோடு சலாமத்தாக சென்று விட்டார். எனவே நான் ஆசைப்படுகிறேன், ஈமானோடு சலாமத்தாக சென்று விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மனைவி கேட்கிறாங்க, ரீசன் சொல்றாங்க அபூ தர்தா. அவர் எப்போ காலம் எப்படிப்பட்ட காலம்? சஹாபாக்கள் காலம். சஹாபாக்கள் காலத்தை குறித்து அபூ தர்தா சொன்ன செய்தி, ஃபித்னாக்கள் நிரம்பிய காலம். காலையில் ஈமானோடு இருக்கிறார், மாலையில் காஃபிராகி விடுகிறார். மாலையில் ஈமானோடு இருக்கிறார், காலையில் காஃபிராகி விடுகிறார். ஃபித்னாக்கள் நிறைந்த காலம். சென்றவர் ஈமானோடு சலாமத்தாக சென்று விட்டார். அந்த இடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா? மேலான கண்ணியத்திற்குரிய யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது? இன்னைக்கு சஹாபாக்கள் ஜுஹுத், உலக பற்றற்ற வாழ்க்கை என்ற தலைப்புல கிதாபுகளை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உலக பற்றற்ற தன்மை அப்படிங்கிற தலைப்புல சஹாபாக்கள் அவங்களே கிதாபை எழுதி ஒருத்தர் பிறர் வாசிச்சுக்குவாங்களாம். என்ன தலைப்பு? உலக பற்றற்ற வாழ்க்கை. மேலான கண்ணியத்து ஹஸ்ரத் ஹுசைஃபா சஹாபி இது மாதிரி ஜும்மா பயான் பேசுறாங்க. ஜும்மால இன்னைக்கு பயான்னாவே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, ஆழமான அரசியலை குறித்து யார் பேச தெரியுதோ அவங்க தான் மிக சிறந்த பேச்சாளர். உலகத்தை சார்ந்து, உலக விஷயங்களை சார்ந்து பயான்னாவே என்ன? பயான்னா என்னங்க? பயான் சொன்ன என்ன? எந்த விஷயங்களை கேட்டு உள்ளத்துல ஆகிரத்துடைய சிந்தனை வருமோ, யாருடைய செய்திகளை கேட்டு தௌபா செய்யணும் என்ற எண்ணம் வருமோ, யாருடைய செய்திகளை கேட்டு ஈமான் வலுவருமோ, எந்த செய்திகளை கேட்டு பள்ளி தொடர்பு அதிகமாகுமோ, அதுதான் பயான், அதுதான் நல்லுபதேசம். ஹஜ்ரத் ஹுசைஃபா சஹாபி ஜும்மாவுடைய பயான் செய்றாங்க வெள்ளிக்கிழமை. இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர், கியாமத் நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளக்க போகிறது, மௌத்தை நினைவு கூறுங்கள். உட்கார்ந்துட்டாங்க, அவ்வளவுதான் பயான் முடிஞ்சுச்சு. அபூ ஹுசைஃபா சஹாபி ஜும்மால பயான் செய்றாங்க, இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர், கியாமத் கரீப் ஆ गई है, चांद टुकड़ा टुकड़ा होने वाला है, मौत की तैयारी करो அப்படின்னு சொன்னா உட்கார்ந்தாங்க. இரண்டாவது வாரம் ஜும்மா மறுபடியும் இதே பயான், இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர், கியாமத் நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளக்க போகிறது, மரணத்தை நினைவு கூர்ந்து மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். உட்கார்ந்தாங்க. பெரிய லம்பா சௌடா பயான் நஹி, ரொம்ப நீளமான பயான்லாம் இல்லை, இவ்வளவுதான் விஷயம். 2 வாரம் ஜும்மால இதே செய்தி. மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, யோசிச்சு பாருங்க, எந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. அல்லாஹ் தஆலா மறுமைக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன துன்யா ஹதிரத்துன் வ ஹுல்வத்துன், இன்ன துன்யா ஹதிரத்துன் வ ஹுல்வத்துன் ஃபஇன்ன அல்லாஹ முஸ்தக்லஃபக்கும் ஃபீஹா ஃபயன்ظுர கைஃப தஅமலூன். நிச்சயமாக உலகம் பச்சை பசுமையானது, இனிப்பானது. ஃபயன்ظுர, அல்லாஹ் தஆலா அதில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறான். ஃபயன்ظுர கைஃப தஅமலூன், எப்படி நீங்கள் அமல் செய்ய போகிறீர்கள் என்பதற்காக. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை போன்று, யா அஹ்லல் துலமா, கடுமையான இருளில் வசிப்பவர்களே, அந்த இருளில் உங்களுக்கு ஒளியாக இருப்பது உங்களுடைய அமல். ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னதை போல, யா அஹ்லல் வஹ்ஷா, நெருக்கடியான வீட்டில் வசிப்பவர்களே, அந்த நெருக்கடியிலிருந்து உங்களை பாதுகாப்பது, கண்ணுக்கு எட்டிய தூரம் கபர் விசாலமாவது நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை குறித்து. யா அஹ்லல் வஹ்தா, தனிமையில் வசிப்பவர்களே, அந்த இடத்தில் மலக்குமார்களின் தோழமையும், அந்த இடம் உங்களுக்கு தனிமையினுடைய உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் உங்களுடைய அமல்கள் தேவைப்படுகிறது. எனவே தான் உருதுல ஒரு ஷாயர் அழகா சொல்லுவாங்க, அமல் சே பந்தி ஹே ஜன்னத் பி ஜஹன்னம் பி, अमल से बनती है जन्नत भी जहन्नम भी, ये खाकी अपनी फितरत में न नूरी है न नारी है. அமலை கொண்டு சொர்க்கம் நரகம் முடிவாக்கப்படுகிறது. நாம் மண்ணால் படைக்கப்பட்ட சாதாரண பிண்டம், ஒளியால் படைக்கப்பட்ட மலக்கும் அல்ல, நெருப்பால் படைக்கப்பட்ட ஷைத்தானும் அல்ல. அமல் से बनती है जन्नत भी जहन्नम भी, अमल से बनती है जन्नत भी जहन्नम भी, ये खाकी अपनी फितरत में न नूरी है न नारी है. ஒளியால் படைக்கப்பட்ட மலக்கும் அல்ல நாம், நெருப்பால் படைக்கப்பட்ட ஷைத்தானும் அல்ல, மண்ணால் படைக்கப்பட்ட சாதாரண பிண்டம் இது. அமலை கொண்டுதான் சொர்க்கம் நரகம் முடிவாக்கப்படும்.
எனவே மேலான சங்கையானவர்களே, உலகத்திற்கு ஓடியது போதும். ஓடி ஓடி ஓய்வெடுக்கும் காலம் உங்களுக்கு வருகிற பொழுது ஓய்வெடுப்பதற்கு ஒன்றுமில்லாமல் நீங்கள் இருக்கும் நிலை ஏற்படக்கூடாது. மௌத்துக்கு பிறகு நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் துனியாவுக்காக ஓடி ஓடி ஓய்வெடுத்தது போதும், உழைத்தது போதும். யா பாகியல் கைர் அக்பில், நலவை தேடக்கூடியவர்களே, நன்மையின் பக்கம் வரக்கூடியவர்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதம் வருகிறது. அமல்களை செய்யுங்கள், நன்மையின் பக்கம் விரைந்து வாருங்கள். யா பாகிய ஷர், தீமையை செய்யக்கூடியவர்களே, பாவம் புரிபவர்களே, அக்ஸிர், விட்டுவிடுங்கள், பாவத்தை விட்டுவிடுங்கள். எனவே மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் தயாரிப்பதற்காக தந்திருக்கார் இந்த வாழ்க்கை. அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, உலகம் மறுமைக்கு விவசாயம் செய்யப்பட வேண்டிய இடம் இது. முசல்மான் ஆராம் और राहत के लिए नहीं पैदा किए गए. முஸ்லிம்கள் சுகபோகமாக இருப்பதற்கு படைக்கப்படவில்லை. முசல்மான் ஆராம் और राहत के लिए नहीं पैदा किए गए. दुनिया और आराम और राहत की जगह भी नहीं. உலகம் சுகபோகமாக இருக்கும் இடம் அல்ல. அல்லாமா இக்பால் சொல்லுவாங்க, जगह जी लगाने की दुनिया नहीं है, जगह जी लगाने की दुनिया नहीं है, ये इबरत की जा है, तमाशा नहीं है. हम सारे लोग मिलकर तमाशा देख रहे हैं, दूसरों का जनाजा दफन करते हुए अपनी मौत को भूल रहे हैं. ये कैसी इंसानियत? பிறருடைய மௌத்தை நாம் அடக்கம் செய்கிறோம், நமது மரணத்தை மறக்கின்றோம். ஜகாஜி லகானே கி துனியா நஹி ஹே, உலகம் உள்ளத்தை இணைக்கும் இடம் அல்ல. ये इबरत की जा है, तमाशा नहीं है, படிப்பினை பெறும் இடம். ஒவ்வொரு ஜனாசாவையும் அடக்கம் பண்ணுகிற பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க வந்து படுக்க வேண்டிய இடம் இதுதான், நீங்கள் உறங்கும் இடம் இதுதான். மன்னரை மறந்து விடாதீர்கள், அது இருளின் வீடு, நெருக்கடியான வீடு, தனிமையின் வீடு. ஹஜ்ரத் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபார்சியில் மிக அழகா சொல்வாங்க, ஜஹாயே பிராதர் நமானத் பகஸ் दिल अंदर जहां आफरी बंदोबस. जलालुद्दीन रूमी रहमतुल्लाह अलैह फारसी के मொழியில சொல்றாங்க, जहां ए बिरादर नमानद बकस दिल अंदर जहां आफरी बंदोबस. ए भाई, दुनिया किसी के पास नहीं ठहरती, दुनिया के पैदा करने वाले से दिल लगा. மனிதா, உலகம் யாரிடமும் தங்குவது கிடையாது. உலகத்தை படைத்த வல்ல அல்லாஹ்வோடு உனது உள்ளத்தை இணைத்துக் கொள். போதும் அப்பா சம்பாதித்தது, உலகத்திற்காக மனைவி மக்களுக்காக ஓடியது போதும், உழைத்தது போதும். ஓய்வெடுக்கும் காலம் வரும், அதற்கு தயாரிப்பு செய்து கொள், நன்மையின் பக்கம் விரைத்துக் கொள், உனது உள்ளத்தின் நிலையை மாற்றிக்கொள். மரணத்தை மறந்து விடாதே, மறந்தும் இருந்து விடாதே. மலக்குல் மௌத் ஒவ்வொரு நாளும் 15 தடவை உன் வீட்டு கதவை தட்டி, உன் வீட்டில் நான் மரணிப்பவர்களை அழைத்து செல்வேன் என்று 15 தடவை சொல்றார் மலக்குல் மௌத். டெய்லி வந்து நமக்கு கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சா அன்னைக்கு மௌத் ஆயிடுவோம், கண்ணுக்கு மட்டும் மலக்கு மாத்திரம் தெரிஞ்சா மௌத் ஆயிடுவோம். இன மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கேட்ல மலக்குல் மௌத் ஜும்மாவுக்கு பிறகு வந்து நின்று யாரெல்லாம் தௌபா செய்வீர்களோ, மறுமைக்காக தயாரிப்பு செய்வீர்களோ, ஆகிரத்துக்காக உழைப்பீர்களோ, அவங்கெல்லாம் உள்ளுக்கு போங்க. யாருக்கு தௌபா செய்யணும் என்ற எண்ணம் இல்லை, மௌத்துக்கு பிறகு வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யற எண்ணம் இல்லையோ, அவங்க குர்ஆன் என் கூட வந்திருக்கேன்னு மலக்குல் மௌத் கூப்பிட்டா போயிடுவோம். ஜும்மாவுக்கு பிறகு இங்க நிக்கிறார் நேரடியா. அல்லாஹ் வலோ பில் ஃபத், ஒரு கற்பனைக்கு இங்க மலக்குல் மௌத் நிக்கிறார். दुनिया के लिए मेहनत करने वाले मेरे पास आ जाओ, मेहनत करना बस काफी हो गया बस. உலகத்திற்காக ஓடி ஓடி உழைத்தவர்களே, நீங்கள் உழைச்சது போதும், என் கூட வந்துருங்க. யார் ஆகிரத்துக்காக உழைப்பார்களோ, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று உழைப்பார்களோ, யாருடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் உழைப்பார்களோ, அவங்க மட்டும் இருந்துக்கோங்க. போய் யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனைக்கு மலக்குல் மௌத் வந்து நின்றா போயிடுவோமா? மலக்குல் மௌத்துக்கு சலாம் சொன்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா, போயிட்டோம். இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது, நிறைய பேங்க் பேலன்ஸ் சேர்க்க வேண்டியது இருக்கிறது. மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் உலகத்தை மட்டும்தான் யோசிக்கிறோம், உலகத்தை மட்டும்தான் நேசிக்கிறோம், உலகம் மட்டும்தான் எங்கள் உள்ளத்திலும் சிந்தனையிலும். சஹாபாக்களுக்கு அப்படி அல்ல. மரணம் செல்கிற பொழுது சஹாபாக்கள் நினைப்பார்களாம், நான் அந்த மனிதனாக இருக்கக்கூடாதா? அவன் ஈமானோடு சலாமத்தாக போய் சென்று விட்டானே, எனது முடிவு என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் மரணித்தவர்களின் ஜனாசா செல்கிற பொழுது ஆசைப்படுவார்களாம். ஈமானோடு சலாமத்தாக சென்று விட்டான், எனது முடிவு என்ன ஆகும் என்று தெரியவில்லையே, நான் அந்த மையத்தாக இருக்கக்கூடாதா என்று சஹாபாக்கள் நினைவு கூறுவார்கள்.
மேலான கண்ணியத்தில் கூறியவர்களே, வரக்கூடிய ரமலானிலும் கண்ணியமான மாதத்திலும் பாவத்தில் ஈடுபடாமல் கண்களை செல்போன், டிவி இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல செய்தி தான். அஜரத் பயான் பேசுறார், என்னைய மாதிரி பெரிய அஜரத் தக்வாதாரி பயான் பேசுறார். அவர் பயான் கேட்ட உடனே உங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு அந்த நிமிஷமே இறை நேசர் ஆயிடுவீங்க. அவ்வளோ பெரிய சிறப்பான பயானா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே கேட்கவே வேணாம். அச்சாபி நஹி புராபி நஹி. ஒரு மாசத்துக்கு இந்த வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் என்ன பலாபத்தர் இருக்கோ தலாக் சொல்லிடுங்க. 3 தலாக். தலாக்கை முகல்லலா. டிவி தலாக், 3 தலாக். ரமலானுடைய மாதத்தில் உங்கள் கையில் செல்போன்கள் இருக்கும் இடத்தில் தஸ்பீஹ் இருக்க வேண்டும். உங்கள் கையில் கரங்களில் குர்ஆன் இருக்க வேண்டும். உங்கள் சிந்தனை கடையில் இருந்தாலும் பள்ளியில் இருக்க வேண்டும். உங்கள் சிந்தனை கடையில் இருந்தாலும் அடுத்த வக்துக்கு பாங்க எப்ப சொல்லுவாங்க, சுன்னத் தொழுதுட்டு நான் 1 ஜுஸ் குர்ஆன் ஓதணும். சுன்னத் தொழுதுட்டு 1 ஜுஸ் குர்ஆன் ஓதணும். மேலான கண்ணியத்திற்குரியவரை, இப்படியாக நமது உள்ளத்தின் நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் ஒரு நாள் எதை நாம் எதிர்பார்க்காமல் இருக்கிறோமோ அது நிச்சயம் எதிர்பார்க்கப்படும். மலக்குல் மௌத் வருவார், உயிரை வாங்குவார். மிக தௌபா இல்லாத நிலையில், பாவமான சூழ்நிலையில் நாம் உலகை விட்டு பிரிந்து விட்டால் அல்லாஹ் சூரத்து சஜ்தால சொல்றான், வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யார் உலகத்தில் செய்த பாவத்திற்கு தௌபா செய்யாமல், பாவ மன்னிப்பு தேடாமல் குற்றவாளிகளாகவே மரணித்தார்களோ, நபியே நீ பார்ப்பீர்கள், மறுமையில் எனக்கு முன்னால் நின்று கொண்டு ரப்பனா எங்கள் இறைவா, அப்ஸர்னா எங்கள் கண்கள் பார்க்கிறது, வஸமிஅனா எங்கள் காதுகள் நரகவாசிகள் போடுகின்ற கூக்குரலை கேட்கிறது, ஃபர்ஜிஅனா திரும்பவும் திருச்சிக்கு அனுப்பு, நஅமல் சாலிஹன் இனிமே நாங்க கண் சிமிட்டும் நேரமும் பாவமே செய்ய மாட்டோம், நஅமல் சாலிஹன் நல்ல அமல்கள் செய்வோம். அல்லாஹ் சூரத்து சஜ்தால சொல்றான், யார் தௌபா இல்லாமல் மரணித்து விடுவார்களோ குற்றவாளிகளாகவே, மறுமையின் சிந்தனை இல்லை, அல்லாஹ்வின் சிந்தனை இல்லை, எந்த எண்ணமும் இல்லை, உலகம் 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 மட்டுமே அவர்களின் சிந்தனையில் இருந்தது. உள்ளத்தில் ரத்தம் ஓடக்கூடிய இடையிலெல்லாம் வெறும் துனியா நிரம்பி இருந்தது. அல்லாஹ், ஆகிரத், மறுமை, மௌத்துக்கு பிறகு உண்டான நிலை, இதை குறித்து அணுகலவும் சிந்தனை இல்லை. தௌபா இல்லாமல் மரணித்து விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் பேசுவார்கள் என்று அல்லாஹ் சூரத்து சஜ்தால சொல்றான், யா அல்லாஹ் எங்கள் கண்கள் பார்க்கிறது, எங்கள் காதுகள் கேட்கிறது, ஃபர்ஜிஅனா திரும்பவும் துனியாவுக்கு அனுப்பு, நஅமல் சாலிஹன் நல்ல அமல்களை செய்கிறோம், இன்னா மூகினூன் நீ துனியாவுக்கு அனுப்புற நாங்க ஆதரவு வைக்கிறோம். அந்த வசனம் அதோட முடிஞ்சு. இன்னா மூகினூன் நாங்க ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் அதற்கு வேற ஒரு வசனத்துல சூரத்துல் முனாஃபிகூன் நயவஞ்சகர்கள் என்று ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அந்த சூரா எண்டு முடிவுல அல்லாஹ் சொல்றான், வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதற்குரிய தவணை வந்த பொழுது ஒரு இடமும் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறேன். எனவே மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, தூபு قبل அன் தமூது, மௌத்துவதற்கு முன்னதாக தனது வாழ்க்கையை சரி செய்து தௌபா செய்து கொள்ளுங்கள். தௌபாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த ரமதானுடைய மாதம் வருகிறது. எனவே நாம் நமது நிலைகளை மாற்ற வேண்டும். உலக சிந்தனை, உலக வேலையிலிருந்து கொஞ்சம் வெளிவாங்க. ஒரே ஒரு மாசம்தான் படைத்தவன் உங்களுக்காக 11 மாதங்களை அர்ப்பணித்தான். 11 மாதங்கள் துனியாவுக்காக உழைத்தீர்கள். ஒரே ஒரு மாதம் அல்லாஹ் கேட்கின்றான், யா பாகியல் கைர், பெருமானார் சொல்கிறார்கள், நலவை செய்வர்களே முன்னேறி வாங்க, முன்னேறி வாங்க, போதும் துனியா, போதும் உலகம், சம்பாதிச்சது போதும். 11 மாதம் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருவீங்க? தமிழ்ல சொல்லுவாங்க, உடம்பூரா எண்ணெய் தேய்ச்சி உருண்டாலும் ஒற்றை மண்டு தான் ஒட்டும், ஒற்றை மண்டு தான் ஒட்டும். துனியா பகதரே முகத்தர், துனியா பகதரே, दुनिया बकदरे मुकद्दर, दुनिया तकदीर में अल्लाह जो लिखा है जरूर आपको मिलकर रहेगा. अन्नसीबु युसीबु वलौ कान बैनल जबलैन. உங்களுக்கு நசீபில் எழுதப்பட்டிருந்தால் 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லாஹ் அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவான். அரபிய கவிதை. அந்நசீபு லா யுஸீபு வலௌ கான பைன ஷஃபத்தைன். உங்களுக்கு நசீபில் அல்லாஹ் எழுதலனா 2 உதடுக்கு மத்தியில் இருந்தாலும் வெளியாக்கிடுவான். உங்களுக்கு நசீபில் எழுதப்பட்டிருந்தால் அந்நசீபு யுஸீபு வலௌ கான பைனல் ஜபலைன், 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லாஹ்வின் சத்தியமாக முழு உலகமும் சேர்ந்து தடுக்க முடியாது, உங்களை வந்து சேரும். உங்களுக்கு நசீபில் இருந்தா 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும். அந்நசீபு லா யுஸீபு வலௌ கான பைன ஷஃபத்தைன். உங்களுக்கு அல்லாஹ் நசீபில் எழுதல, 2 உதடுக்கு மத்தியில் இருந்தால் வெளியாயிடும். 2 உதடுக்கு மத்தியில் இருந்தாலும் வெளியாயிடும். துனியா பகதரே முகத்தர், துனியா பகதரே முகத்தர். உலகம் இருக்கிறதே அல்லாஹ் தக்தீர். தீன் பகதரே முஷக்கத்.
ஆனால் தீன் இருக்குது. தீன் என்னங்க? மார்க்கம் இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறானே, ஆகிரத் இருக்குது, கபருக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. அது தக்தீர் உள்ளதல்ல. பகதரே முஷக்கத்துன்னு சொன்னா மெஹனத் ஜத்தோ ஜஹத் கே முத்தாபிக் ஜோ ஜித்னா அமல் கரேகா உத்னா இஸ்ஸத் பாயேகா. தீன் மட்டும் அப்படி அல்ல, உலகம் தக்தீரில் எழுதப்பட்டது. ஆனால் தீன் பகதரே முஷக்கத் अल्लाह के लिए, दीन के लिए, आखिरत के लिए तुम जितना कोशिश करोगे उतना मर्तबा बढ़ता जाएगा. दुनिया तुम्हारी तकदीर में जो लिखा है वो जरूर मिल जाएगा. உலகம் உங்களுக்கு நசீபில் எழுதியது, ஆனால் தீன் இருக்கிறதே நசீபில் எழுதியது அல்ல. அல்லாஹ்வை அடைவதற்கு, ஆகிரத்தை பெறுவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு எவ்வளவு உழைப்பு செய்றீங்களோ, எவ்வளவு பாடுபடுறீங்களோ அவ்வளவு அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். எனவே மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, உங்கள் மனதில் போதும் என்ற நிலை வர வேண்டுமா? மௌத்தை பத்தி நினைச்சுக்கோங்க. ஹசரத் இமாம் கஸ்ஸாலி சொன்னாங்களா இல்லையா, நீங்க மௌத்த தினசரி ஒரு 10 நிமிஷம் நான் மௌத்தாயிடுவேன். எங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க, எங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க, கபர்ல வச்சுட்டேன். இன்னைக்கு அத்தா அம்மா இருந்திருந்தா என்னுடைய நிலைமையே வேற. மேலான கணித்துக்கு தாய் மௌத்து, தாப்ப மௌத்து. நாம் நமது பெற்றோர்களை அடக்கம் செய்து விட்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறந்து. எனவே தினசரி மௌத்தை நினைங்க. 3 பிரயோஜனம். உங்கள் வருமானங்களில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்கி தருவான். மௌத்தை நினைவு கூறுவதால் வணக்க வழிபாடுகளில் ஓர்மை உண்டாகும். உள்ளத்துல மன சஞ்சலங்கள், கஷ்டங்கள் இருந்தால் அல்லாஹ் அதை நீக்கி விடுகிறான். எனவே அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மௌத்தை நினைவு கூர்ந்து மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யும் நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. எப்படி நபிமார்கள், சஹாபாக்கள் தீனுக்காக, ஈமானுக்காக மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்தார்களோ அப்படிப்பட்ட தயாரிப்பு செய்யக்கூடிய மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்மையும் நமது பிள்ளைகளையும் அல்லாஹ் அனைத்து விதமான ஃபித்னாக்கள், பாவங்கள், குழப்பங்களில் சிக்குன்றாமல் பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நோய் நொடியில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வரக்கூடிய ரமதானில் பரிபூர்ணமான நோன்புகளை நோற்று இரவு நேரங்களில் தராவிகளை தொழுது அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவித்து நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வத்தா.